ஒரு இக்ஸி சைக்கிளுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும். ஸோ நம்ம அவங்க பீரியட் ஆகி வர அந்த டே 2 ஆஃப் த சைக்கிளில் நம்ம அந்த ஃபாலிக்கல் க்ரோத்துக்கு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம். ஸோ அந்த இன்ஜெக்ஷன்ஸ் வந்து அரௌண்ட் 10 to 12 டேஸ் வரைக்கும் கொடுத்துட்டு நம்ம 4th டேவோ இல்லை 6th டேலேருந்தோ எவ்ரி ஆல்டர்னேட் டே அந்த எக் வளர்ச்சியை ஸ்கேன் அண்ட் பிளட் டெஸ்ட் பார்த்து ட்ராக் பண்ணி நல்லா அந்த ஃபாலிக்கல் ஒரு மெச்சூர்ட் சைஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ட்ரிகர் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு அதிலிருந்து ஒரு 35 to 36 ஹவர்ஸில் அந்த எக் ரிட்ரீவல் நடக்கும். அந்த எக் ரிட்ரீவல் ப்ரொசீஜர் வந்து ஒரு மைல்டு செடேஷன், மைல்டாக அவங்கள தூங்கறதுக்கு ஐவி செடேஷன்னு சொல்லி ஒரு அனஸ்தீசியா கொடுத்து டிரான்ஸ்வெஜினல் அல்ட்ராசவுண்ட் கைடடாக கீழ் வழியாக ஒரு நீடில் ஸ்கேன் கைடடாக பாஸ் பண்ணி அந்த ஃபாலிக்கல்குள்ள இருக்கிற நீரை நம்ம ஆஸ்பிரேட் பண்ணி எடுத்து அந்த நீருக்குள்ள இருக்கிற கருமுட்டைய மைக்ரோஸ்கோப்ல வச்சு அதுல மெச்சூர்ட் எக்ஸை செலக்ட் பண்ணி அதுல இக்ஸி முறையில நம்ம அணுக்களை ஒரு எக்குக்குள்ள ஒரு அணு விதமா செலுத்தி தென் அதை இன்குபேட்டர்ல வச்சுட்டு டே 3 ஆர் டே 5ல எம்ப்ரியோ ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னு எடுத்து பார்ப்போம். அதில் பெஸ்ட் எம்ப்ரியோஸ் எதுவோ அதை சூஸ் பண்ணி ஐதர் ஃப்ரெஷ் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா எக் எடுத்ததுலேருந்து 5வது நாளில் நம்ம பேபி வைப்போம். இல்லை ஃப்ரோசன் சைக்கிள் அப்படின்னா அந்த உருவான கருக்குள்ள உரைநிலைப்படுத்திட்டு தென் அகைன் அவங்கள நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் போகிற மாதிரி இருக்கும். ஹாப்பி பேரண்ட்ஹுட் ஃப்ரம் யோர் மதர்ஹுட் கம்பேனியன் டாக்டர் சரண்யா.